எல்லாருக்கும் வணக்கம். இது 5வது வாரத்தோட பாடம். முதல் 4 வாரத்தில் நம்ம முதல் வாரத்தில் பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். 2வது வாரத்தில் ரேண்டம் வேரியபிள் அதை பற்றி படித்தோம். 3வது வாரத்தில் அதனுடைய மொமெண்ட்ஸு, மீன், வேரியன்ஸு, மொமெண்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே படித்தோம். 4வது வாரத்தில் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு படித்தோம். அதாவது என்னென்ன ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டம் வேரியபிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் 4வது வாரத்தில் பார்த்தோம். இப்போ 5வது வாரத்தில் ரேண்டம் வெக்டார் படிக்க போகிறேன். வீக் 5 ரேண்டம் வெக்டார். ரேண்டம் வெக்டார்னா மோர் தென் ஒன் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். சேர்த்து நம்ம படிக்கிறது. நம்ம இதுவரை ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளை தனித்தனியாக படித்தோம். இப்போ எல்லா ரேண்டம் வேரியபிள்ஸையும் மொத்தமாக சேர்த்து படிக்கிறதுனால இதை ரேண்டம் வெக்டார். இப்போ ஒரு ரேண்டம் வெக்டார் சைஸ் n அப்படின்னு சொன்னோம்னா n ரேண்டம் வேரியபிள்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். அந்த n ரேண்டம் வேரியபிள்ஸும் சேர்த்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார். ஸோ இதனுடைய டெஃபினிஷனை முதல்ல படிக்க போகிறோம். டெஃபினிஷன் கூட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸு எப்படிலாம் ரேண்டம் வெக்டார் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் படித்தோம். அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரியே மோர் தென் ஒன் ரேண்டம் வேரியபிள்ஸை சேர்த்து ஒரே டைமில் படிக்கிறதுனால நம்ம ஏற்கனவே படித்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அது எல்லாமே இங்கே அதுக்கு பேர் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்? அந்த சிடிஎஃப் ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப்னு படித்தோம். இங்கே அது நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸ் வர்றதுனால இந்த சிடிஎஃப்க்கு பேர் ஜாயிண்ட் சிடிஎஃப் அல்லது ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். 3வது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ரேண்டம் வேரியபிள் அது டிஸ்க்ரீட்டாக இருக்கலாம், கண்டினியூஸாக இருக்கலாம், மிக்ஸ்டாக இருக்கலாம். இப்போ நிறைய ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் ஒவ்வொரு டைப்பில் இருந்து மொத்தமாக வரும்போது ஒரு சிச்சுவேஷன் எல்லா ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா எல்லா ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்டு ஒன்று கண்டினியூஸ், அப்படி மாறி ஏதாவது இருக்கலாம். எல்லா காம்பினேஷனும் இருக்கும். ஸோ இப்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இதுக்கும் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ பார்த்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதுக்கு பேர் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அப்போ பார்த்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இங்கே ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப். ஏன்னா ஒரே டைமில் ஒரே நேரத்தில் நம்ம 2-3 ஒன்றுக்கு மேற்பட்ட ரேண்டம் வேரியபிள்ஸை ஒன்றா பார்த்து படிக்கிறதுனால அதுக்கு பேர் ஜாயிண்ட். எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா அப்போ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம படிப்போம். அதே மாதிரி எல்லா ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா அதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் நான் ஒரு சில சின்ன எடுத்துக்காட்டெலாம் கொடுத்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். 4வது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இதில் ரேண்டம் வெக்டாரில் இதுக்குள்ளே இருக்கிற ரேண்டம் வேரியபிள்ஸ் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா டிபெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா டிபெண்ட் இல்லாமல் இருந்தால் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம். அப்படின்னா என்ன ஆகிடும்னா அந்த ரேண்டம் வெக்டாரை நம்ம எப்படி சொல்லணும்னா இண்டிபெண்ட் ரேண்டம் வெக்டார். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இண்டிபெண்ட் ரேண்டம் வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே இருக்கிற ரேண்டம் வேரியபிள்ஸ் மியூச்சுவலி இண்டிபெண்ட்டாக இருக்கா இல்லையா. இப்போ சப்போஸ் இல்லாமல் போச்சுன்னா அப்போ என்ன டிபெண்டன்சி. ஸோ எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ரேண்டம் வெக்டாருக்கு பேர் இண்டிபெண்ட் ரேண்டம் வெக்டார். அப்போது என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன், ஏதாவது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகும்போது, வேறு ஏதாவது ரிசல்ட்டை கண்டுபிடிக்கும் போது அது இண்டிபெண்ட் ரேண்டம் வெக்டாராக இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் படிக்கும். ஸோ 5வது வாரத்தில் நம்ம இந்த 4 டாப்பிக்கை படிக்க போகிறோம். முதல் டெஃபினிஷன், ஒரு சில எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சிடிஎஃப், அதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், எல்லாமே கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஒரு சில எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த ரேண்டம் வெக்டாருங்கிற இது எவ்வளோ தூரம் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம்.
definition of random vector. Let x1, x2, xn be a n random variables defined on the probability space omega fp. இந்த சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் எல்லா ரேண்டம் வேரியபிளும் டிஃபைன் ஆகிருக்கு. அதனால தான் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்பேஸை டிஃபைன் பண்ணியிருக்கு. இந்த ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் x1 ரேண்டம் வேரியபிளும் டிஃபைன் ஆகிருக்கு, x2வும் டிஃபைன் ஆகிருக்கு, அதே மாதிரி xn அதே மாதிரி எல்லா n ரேண்டம் வேரியபிள்ஸும் இதே ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் டிஃபைன் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த n ரேண்டம் வேரியபிள்ஸையும் சேர்த்து ஒரு வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா இதுக்கு பேர் வந்து then this is called a n dimensional random vector. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு டயக்ராமேட்டிக்காக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இது வந்து பிகர் ஒமேகா, இதில் இருக்க எலிமெண்ட் வந்து ஸ்மாலர் ஒமேகா, ஒமேகா 1, ஒமேகா 2, ஸ்மாலர் ஒமேகா n, அது மாதிரி நிறையா இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளும் எப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னா, x1ங்கிற ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் ஆகிருக்கு ஃப்ரம் -infinity to infinity. இதே மாதிரி இன்னொரு ரேண்டம் வேரியபிள் x2ங்கிறது டிஃபைன் ஆகிருக்கு -infinity to infinity ரியல் லைனில். இதே மாதிரி ஒரு nth ரேண்டம் வேரியபிள் xnங்கிற ரேண்டம் வேரியபிளும் டிஃபைன் ஆகிருக்கு -infinity to infinity. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்மாலர் ஒமேகா எலிமெண்ட் வந்து x1, x2, x1 அதில் ஆப்ரேட் ஆகி வர்ற வேல்யூஸ் வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், எல்லாமே அந்த x இன்வர்ஸ் ஆஃப் செமி க்ளோஸ்ட் இன்டர்வல் பிலாங்கிங் டு அந்த f சிக்மா ஃபீல்டு. அதனால் ஒவ்வொரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனும் ரேண்டம் வேரியபிள், எல்லாமே ஒரே ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் தான் ரேண்டம் வேரியபிள். அப்படி இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் x1 ஆஃப் w, x smaller omega, x1 of smaller omega, x2 of smaller omega, x3 of smaller omega அப்படி பண்ணிட்டு xn of smaller omega, இந்த smaller omega வந்து belonging to bigger omega. இந்த கலெக்ஷன் வந்து n dimensional random variable. ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள். இந்த சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸில் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா இது வந்து n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டர். ஒரு சில வாட்டி நம்ம வந்து n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், ரேண்டம் வேரியபிள்ஸ், ஏன்னா n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால. இல்லைன்னா n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டர், எப்படி வேணாலும் சொல்லலாம், ரேண்டம் வெக்டார்னு சொல்லலாம், ரேண்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். இதில் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, nங்கிறது வந்து ஒரு ஃபைனைட் நம்பர், ஃபைனைட் வேல்யூ, finite positive integer. இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள். x1 is equal to 1 to n, இது ஒவ்வொன்றுமே ஒரு ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் ஆன் த சேம் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ். சேர்த்து எழுதும்போது அது ரேண்டம் வெக்டார், இல்லைன்னா n ரேண்டம் வேரியபிள்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போ இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா f suffix x1. இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு CDF இருக்கும், f suffix x2. நான் சஃபிக்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, கேபிட்டல் எஃப்னா CDF, சஃபிக்ஸ் என்ன வேரியபிள் போடுறோனோ எந்த நோட்டேஷன் அந்த ரேண்டம் வேரியபிளோட CDF. ஸோ இதே மாதிரி இந்த nth ரேண்டம் வேரியபிளோட CDF வந்து f suffix xn. ஸோ
ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சிடிஎஃப் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அது இப்போ டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லைனா x1 கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அட்டாச்டு. இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து இந்த சேர்த்து எல்லா ரேண்டம் வேரியபிளையும் சேர்த்து பார்த்தோம்னா அதனுடைய ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அதனுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா, இல்லைன்னா எல்லாமே கண்டினியூஸ் டைப்பாக இருந்துச்சுன்னா எல்லா ரேண்டம் வேரியபிளும் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப், இப்போ நம்ம படிக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா முதல்ல 2 ரேண்டம் வேரியபிள் வச்சுக்கலாம். n is equal to 2. Joint distribution of x1, x2. நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே 2 n is equal to 2ங்கிற ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களாலே விஷுவலைஸ் பண்ண முடியும். அந்த n is equal to 3ஆக இருந்தால் எப்படி இருக்கும், 4ஆக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை பெரிய ஒரு வேல்யூவாக இருந்தால் என்ன இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக n is equal to 2 வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 2 dimensional random vector. இது வந்து ஒரு 2 dimensional random vector. இதனுடைய ஜாயிண்ட் சிடிஎஃப்னா எப்படி இருக்குன்னா கேபிட்டல் F சஃபிக்ஸ் x1, x2. இது வரைக்கும் நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். இப்போ 2 ரேண்டம் வேரியபிள் டுகெதராக இருக்கிறதுனால x1, x2. அப்போ அங்கே வேரியபிளும் என்ன ஆகிடும்னா 2 வேரியபிள் வரும், x1, x2. இது வந்து ஜாயிண்ட் சிடிஎஃப் ஆஃப் 2 dimensional random variable x1, x2. இதுக்கு என்ன வேல்யூனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இதுவும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா p ஆஃப் x1 less than or equal to small x1, x2 less than or equal to small x2. இந்த x1 வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, x2 வேல்யூவும் அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இதை பாருங்க, நம்ம இதுவரை ஒரு ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம், இப்போ 2 ரேண்டம் வேரியபிள் சேர்த்து பார்க்குறோம். அதான் வித்தியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா probability of x1 less than or equal to small x1 and x2 less than or equal to small x2. இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட அட்டாச் பண்ணுறோம். முன்னாடி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதும்போது ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம், இப்போ வந்து 2 வேரியபிளில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதுதான் வித்தியாசம். இப்போது இது இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதலாம். எப்படின்னா probability of collection of smaller omega such that x1ல அந்த ஸ்மாலர் ஒமேகாவை போட்டிங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x1ஆக இருக்கணும். அதே ஸ்மாலர் ஒமேகாவை x2ல போட்டிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் x2ஆக இருக்கணும். இந்த ஸ்மாலர் ஒமேகா வந்து பிலாங்கிங் டு பிகர் ஒமேகா. இதுதான் x1 less than or equal to x1, x2 less than or equal to x2 அர்த்தம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்மாலர் ஒமேகாவை கலெக்ட் பண்ணி ஒரு கண்டிஷனோட கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். அப்போனா என்ன அர்த்தம்னா இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் ஒமேகா சச் தட் இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஈவெண்ட் நோட்டேஷன்னா ஒரு இதில் கொடுப்பேன். எப்படின்னா ஏ சஃபிக்ஸை ஸ்மால் x1, ஸ்மால் x2. இது வந்து ஒரு ஈவெண்ட் நோட்டேஷன். ஏங்கிறது வந்து ஈவெண்ட்டு, சஃபிக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் x1, ஸ்மால் x2க்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு ஜாயிண்ட் சிடிஎஃப் ஆஃப் 2 dimensional ரேண்டம் வேரியபிள். அதனால 2 வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு குவான்டிட்டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டை நீங்கள் அந்த ஆக்சமெட்டிக் டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனி ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து கிரேட்டர் than or equal to 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒமேகா 1,
அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜாயிண்ட் சிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் அதை வந்து ஒரு லிஸ்ட் பண்ணுறேன், என்னென்ன கண்டிஷன்லாம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் சாட்டிஸ்ஃபைஸ் மொதல் கண்டிஷன். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டுன்னு சொன்னேன். சிடிஎஃப்பை இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு எடுத்துனா உங்களுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து லைஸ் பிட்வீன் 0 to 1 தாங்கிறதுனால. அதனால் அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சிடிஎஃப் ஆஃப் x1 x2 lies between 0 to 1 for all x1 comma x2 belonging to set of all real numbers or இதான் ஃபஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு 2 ஈவெண்ட் இருந்துன்னா ஏ கண்டைன்ட் இன் பின்னு இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஆனால் இங்கே இருக்கிற ஈவெண்ட் எல்லாமே கொஞ்சம் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் ஆகிக்கிட்டே வர்றதுனால உங்களால் நம்ம எப்படி சிடிஎஃப்க்கு வந்து ஒரு மொனோட்டானிக்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொன்னோமோ அதே மாதிரி இதையும் ஒரு 2 dimensional random variable joint CDFஐயும் இஸ் நான் டிக்ரீசிங். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸ் from the right with respect to each coordinate. இங்கே வந்து 2 கோஆர்டினேட் இருக்குது. இப்போது 3 dimensional ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா 3 கோஆர்டினேட் இருக்கும். n dimensional ரேண்டம் வேரியபிள்னால் n கோஆர்டினேட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோஆர்டினேட்லேயும் அது வந்து கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கோஆர்டினேட்டுக்கு எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் அதனுடைய லெஃப்ட் லிமிட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேல்யூ டிஃபைன்ட் அட் தட் பாயிண்ட்டு. பட் அந்த வேல்யூ சேம் அஸ் த ரைட் லிமிட்டு. அதுக்கு பேர் தான் கண்டினியூ ஃப்ரம் த ரைட்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு கோஆர்டினேட்லையும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நான் டிக்ரீசிங்னா நீங்கள் நாங்கள் 1 dimensional நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஏ கண்டெய்ன்ட் இன் பின்னா ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அதனால் அந்த சிடிஎஃப்பும் அதே இதில் நான் டிக்ரீசிங் போயிட்டே இருக்கும் ஓவர் த ஈச் கோஆர்டினேட். மூணாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 கண்டிஷன் ஆச்சு. 2 கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லை ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நான் இட் சாட்டிஸ்ஃபைஸ்ன்னு சொன்னதுனால ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறது பெட்டர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் சொல்லலாம், இல்லை நான் வேறு எங்கேயாவது சொல்லும்போது கண்டிஷன்ஸ் சொல்லலாம், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னென்னா, லிமிட் x1 tends to minus infinity x1 x2 லிமிட்டை x1க்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து 0. அதே மாதிரி லிமிட்டை x2க்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா அதே ஜாயிண்ட் சிடிஎஃப்ல வெறுமனே x2க்கு மட்டும் மைனஸ் இன்ஃபினிட்டி லிமிட் எடுத்திங்கன்னா அந்த வேல்யூ 0. அப்புறம் சப்போஸ் x1 x2க்கு சேர்த்தாப்பில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா லிமிட்டில் வந்து x1க்கு வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, x2க்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து 2 dimensional ரேண்டம் வேரியபிளுக்கு. நான் சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நீங்கள் இந்த 2 dimensional இருந்து 3, 4, 5 எனி n dimension நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் போகும். நாலாவது ப்ராப்பர்ட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபார் எவ்ரி a, c, b, d ஒரு 2 கோஆர்டினேட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறேன். எப்படின்னா a வந்து லெஸ் தென் b, அதே மாதிரி c வந்து லெஸ் தென் d. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன்னா இந்த
இந்த ஜாயிண்ட் சிடிஎஃப் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா, இந்த சிடிஎஃப் வந்து பி கமா டியில் கண்டுபிடிக்கிற குவான்டிட்டி. நான் இப்போ சஃபிக்ஸ் எழுதலை, திருப்பி சஃபிக்ஸ் வந்து x1 கமா x2 மைனஸ் சிடிஎஃப் பி கமா சி minus CDF at the point A, D plus F of A, C. இந்த வேல்யூ வந்து greater than or equal to 0. இதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு சின்ன படம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை x1ன்னு நினச்சிக்கோங்க, இதை x2ன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட்டை வந்து A, B, C, Dன்னு எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஆர்பிட்டரி பாயிண்ட்ஸ் with A is less than B, C is less than D. அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இந்த கரஸ்பாண்டிங் டு A, C, A, D, B, C, B, D. இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் சிடிஎஃப்ஐ எவாலுவேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 லைஸ் பிட்வீன் A to B அண்ட் x2 லைஸ் பிட்வீன் C to D. அந்த ப்ராபபிலிட்டி வந்து greater than or equal to 0. ஸோ எப்போல்லாம் ஒரு ஆர்பிட்டரியாக A, C, B, Dயில் A less than B, C less than Dன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து ஆல்வேஸ் greater than or equal to 0 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் இந்த 3 ப்ராப்பர்ட்டி, இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக ஒரு சிடிஎஃப் பண்ணும். ஒரு ஜாயிண்ட் சிடிஎஃப் ஆஃப் 2 dimensional ரேண்டம் வேரியபிள் இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் வித் 2 வேரியபிள்ஸ் இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, ஏதாவது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் வித் 2 வேரியபிள்ஸ் இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து ஒரு 2 dimensional ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃபாக இருக்கும், ஜாயிண்ட் சிடிஎஃபாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜாயிண்ட் சிடிஎஃப்பும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸோடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 1. இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு 2 dimensional ரேண்டம் வேரியபிளை டிஸ்கஸ் பண்ணுறோம். x1, x2 be a 2 dimensional random vector with the CDF value மட்டும் நான் கொடுக்குறேன். x1, x2 as a function of x1, x2. இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா 0 எப்பலான்னா x1 less than 0 or x1 plus x2 lesser than 1 or x2 lesser than 0. இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இந்த வேல்யூ 0. இந்த வேல்யூ 1 எப்பன்னா அதர்வைஸ் நகேஷன் ஆஃப் மேலே இருக்க கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத சினாரியோவில் வந்து வேல்யூ 1. இந்த மாதிரி ஒரு சிடிஎஃப். கொஸ்டின் வந்து என்னென்னா, நீங்கள் இதை சிடிஎஃப்ஆன்னு வெரிஃபை பண்ணுங்க. நான் கொடுக்கறது வந்து இது சிடிஎஃப்னு கொடுக்குறேன். செக் வெதர் f suffix x1 x2 a joint CDF of x1, x2. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த முன்னாடி சொன்ன 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டே வாங்க. லெஃப்ட் லிமிட் 0, ரைட் லிமிட் 1, போத் த கோஆர்டினேட்ஸு, அப்புறம் நான் டிக்ரீசிங், ரைட் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் வேல்யூ ஸ்லைஸ் பிட்வீன் 0 to 1, அதுக்கப்புறம் அந்த 4வது கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறேன். என்னென்னா x1 லைஸ் பிட்வீன் 1/3 to 1 and x2 lies between 1/3 to 1. இதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு 2 பாயிண்ட் x1க்கும்
2 பாயிண்ட் x2க்கு எடுத்துகிட்டு இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டு இது கிரேட்னார் ஈக்குவல் டு 0 வராமல் போச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்ஸுக்கே ப்ராபபிலிட்டி கிரேட்னார் ஈக்குவல் டு 0 வராட்டி அப்படின்னா இது வந்து சிடிஎஃப் கிடையாது, ஜாயின்ட் சிடிஎஃப் கிடையாது. அதுதான். ஸோ நம்ம ஒரு ஆர்பிட்ரரியாக நான் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது இந்த பழைய டெஃபினிஷன், பழைய ப்ராப்பர்ட்டி, 4வது ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். 4வது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4வது ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிங்க. அதாவது எஃப் ஆஃப் 1, 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1,1/3 மைனஸ் எஃப் ஆஃப் 1/3, 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1/3, 1/3. இதுதான் இதனுடைய ப்ராபபிலிட்டி. x1 lies between 1/3 to 1, x2 lies between 1/3 to 1. இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாயின்ட் சிடிஎஃப்ல எடுத்துருது. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. எஃப் ஆஃப் 1,1 என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த வேல்யூ 1. எஃப் ஆஃப் 1,1/3 அதுவும் 1. எஃப் ஆஃப் 1/3, 1 அதுவும் 1. எஃப் ஆஃப் 1/3, 1/3 வந்து 0. நான் எழுதும்போது -0ன்னு எழுதிட்டேன், ஆனால் +0 எல்லாம் ஒன்று தான், 0. அதனால் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் -1. இது வந்து நாட் கிரேட்னார் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால, இந்த 4வது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இதை நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். இந்த கொடுத்துருக்கிறது வந்து சிடிஎஃப் கிடையாது. இந்த கொடுத்துருக்க x1, x2ங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் அ CDF of the random variable or random vector x1, x2. இதே மாதிரி நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை கொடுத்தாலும் அது சிடிஎஃபா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2. இதுவும் ஒரு 2 dimensional random variable தான். Let x1, x2 be a 2 dimensional random variable with the joint CDF. Joint CDF அல்ல CDF எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் 2 dimensional random variableக்கு CDFன்னு சொன்னீங்கன்னா அது ஜாயிண்ட் தான். f of x1, x2 இது வேல்யூ என்னன்னா 1 minus e power minus lambda times x1 minus e power minus mu times x2, அதுக்கப்புறம் plus e power minus lambda times x1 minus mu times x2. இது இப்போ x1, x2ஓட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 0 to infinity, x2ஓட ரேஞ்சும் 0 to infinity, 0 otherwise. அதாவது நீங்கள் இப்போ x1, x2 இப்படி ஒரு படம் போட்டு விஷுவலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இது x1, இது x2, ஹைட் வந்து CDF. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு குவாட்ரண்ட்டை போத் பாசிட்டிவ், x1, x2 போத் பாசிட்டிவ், அங்கே தான் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0, மீதி எல்லா இடத்துலையும் 0. இதுக்கு நீங்கள் டயக்ராம் கூட போட்டு பார்க்கலாம். ஒரு 3 dimension, x1 ஒரு பிளேன், x1 1, x2 ஹைட் வந்து CDF. ஸோ ஒரு 1 மைனஸ் இந்த ஃபங்க்ஷனை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், மீதி இடத்துல 0 இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகும். போத் x1, x2 டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் வந்து அப்படி 1ல் போய் நின்றோம். ஸோ அப்படி தான் அந்த டயக்ராம் வரும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் இப்போ இங்கே எழுத போகிறது இல்லை. லைஸ் பிட்வீன் 0 to 1 ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நான் டிக்ரீசிங், ரைட் கண்டினியூஸ். இது ரைட் கண்டினியூஸ் மட்டும் இல்லை, கண்டினியூஸாகவே இருக்கும். கண்டினியூஸ் இன் போத் த கோஆர்டினேட்ஸ் x1, x2. அதுக்கப்புறம் அந்த லிமிட்டை மைனஸ் இன்ஃபினிட்டி, x2க்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, x1க்கு மைனஸ் இன்ஃபினிட்டி, அது போட்டால் 0 வரும். அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1 வரும்.
அதுக்கப்புறம் 4வது கண்டிஷன், நீங்கள் எங்கே ஆர்பிட்டரி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தாலும் அது வந்து அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஈவெண்ட் வந்து ஆல்வேஸ் கிரேட் நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ அதனால் 4 ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால யூ கேன் கன்க்ளூட் இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து இஸ் எ ஜாயிண்ட் CDF of the random variable or random vector x1, x2. அடுத்தால ஒரு CDF ஓட ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். இந்த ஜாயிண்ட் CDF ஓட ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. Suppose we know the CDF of x1, x2. உங்களுக்கு CDF தெரியும். அதிலிருந்து எப்படி ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கு CDF கண்டுபிடிக்கிறது? அதாவது உங்களுக்கு 2 ரேண்டம் வேரியபிளுக்கு டுகெதராக உள்ள ஜாயிண்ட் CDF தெரியும். அதை வச்சுட்டு எப்படி ஒரு ரேண்டம் வேரியபிளோட CDF கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு எப்படி CDF கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 less than or equal to x1. இதை நான் எப்படி எழுதலாம்னா, ப்ராபபிலிட்டி that x1 less than or equal to small x1 intersect union of x2 less than or equal to small x2 for all possible values of x2s. அதனால union of all possible values of x2 bracket க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது ஒரு ஈவெண்ட் வந்து x1 less than or equal to small x1, இன்னொரு ஈவெண்ட் வந்து x2 less than or equal to small x2. ஆனால் x2-வை வேரி பண்ணி எல்லாத்தையும் யூனியன் பண்ணி அதோட இந்த முதல்ல கண்டுபிடிச்ச ஈவெண்ட்டோட இன்டர்செக்ட் பண்ணி அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சேன்னா அதுதான் சேம் அஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 less than or equal to x1. இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலான்னா யூனியனை வெளியில் எழுதிட்டு இன்டர்செக்ஷனை சேர்த்து எழுதலாம். x1 less than or equal to small x1, x2 less than or equal to small x2. இன்டர்செக்ஷன்னா சேர்த்து எழுதலாம். அதனால் x1 less than or equal to small x1 and x2 less than or equal to small x2. இதன்னும் எப்படி எழுதலாம்னா, லிமிட் x2 tends to plus infinity of probability of x1 less than or equal to small x1, x2 less than or equal to small x2. இது இன்னும் கொஞ்சம் in terms of CDF formula எழுதுனா, limit x2 tends to plus infinity of CDF of the two-dimensional random variable x1, x2 with x1, x2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜாயிண்ட் CDFல லிமிட் x2 tends to infinity அதுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா அந்த வர்ற ரிசல்ட் வந்து CDF of x1. இப்போ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி சிமிலர்லி CDF of x2வும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு வேரியபிளுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கொடுக்கணும். ஸோ ஒரு ஜாயிண்ட் CDFல இருந்துட்டு உங்களால் இதுக்கு பேர் வந்து மார்ஜினல் CDFன்னு சொல்லுவாங்க. மார்ஜினல்னா ஒன்றே ஒன்று. ஸோ ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா மார்ஜினல் சொல்லலாம். ஸோ ஆரம்பித்தது வந்து ஜாயிண்ட் CDF, கண்டுபிடிச்சது வந்து மார்ஜினல் CDF. ரேண்டம் வேரியபிள் x1க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி x2க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே கான்செப்டை ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 2க்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த 2லேருந்து 3, 4, 5 ஒரு ஃபைனைட் நம்பர் கூட பண்ணலாம். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, லேட்டை கேபிட்டல் எக்ஸ்ன்னு ஒரு நோட்டேஷன் கொடுக்கலாம். இந்த நோட்டேஷன்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டார். ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அது வந்து
n ரேண்டம் வேரியபிள்ஸ் அதுக்குள்ளே இருக்குது, சேர்ந்து இருக்குது, அதனால் ரேண்டம் வெக்டர் அது பேர். அதனால் இது n டைமென்ஷனல் ரேண்டம் வெக்டர். இப்போ இப்படி இருந்து உங்களுக்கு ஜாயிண்ட் சிடிஎஃப் தெரியும்னு நினச்சிக்கோங்க. given this joint CDF of capital X அல்லனா CDF of capital X எப்படி வேணாலும் சொல்லலாம். CDF of capital X known தெரியும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு உங்களுக்கு CDF தெரியணும்னா xj of small xj, இந்த j வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்ன கூட இருக்கலாம். அப்போனா என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து n டைமென்ஷனல் சிடிஎஃப், ஜாயிண்ட் சிடிஎஃப் ஆஃப் n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். நமக்கு தேவை jth ரேண்டம் வேரியபிளோட சிடிஎஃப் மட்டும் வேணும். அப்போனா என்ன பண்ணணும்னா, லிமிட் வந்து x1லேருந்து அப்படி லிமிட் வந்து xj-1 வரைக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் லிமிட்டை xj+1லேருந்து லிமிட்டை xn வரைக்கும் இன்ஃபினிட்டி பண்ணணும். எதை? இந்த ஜாயிண்ட் சிடிஎஃப். இப்படி கூட எழுதலாம், x1 x2 xn, இங்கே வந்து x1 x2 xj-1 xj, அப்புறம் இதில் எழுதுகிறேன் xj இருக்குது, xj+1 அப்படி போய் xn வரைக்கும். இதில் நம்ம லிமிட் எடுக்கிறது வந்து n-1 டேர்ம்ஸ்க்கு லிமிட் எடுக்கணும். அதனால் நமக்கு எந்த வேரியபிளோடைய சிடிஎஃப் வேணுமோ அதை மட்டும் கிடைக்கும். இது ஜே வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு ஜாயிண்ட் சிடிஎஃப்லேருந்து ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு சிடிஎஃப் கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த லெக்சரை வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.